ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடியில் நீங்கள் இருக்கிற தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி பார்த்திங்க அப்படின்னா ஓட்டு போடுற இடம் வந்து ஏற்கனவே பழைய அட்ரஸ்லேயே தான் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் அட்ரஸ்க்கு மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் இப்போ தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து சைன் அப் பண்ணணும். ஸோ சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் கேப்சாவை என்ட்ரு பண்ணி, அதாவது நீங்களே ஒரு பாஸ்வேர்டு அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்தாலே போதும். இதுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணால் நீங்கள் தான் லாகின் பண்ணால் தான் உங்களால் எல்லா சர்வீஸுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். லாகின் பண்ணலை அப்படின்னா உங்களால் எந்த சர்வீஸுமே இதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட் மூலமாக இப்போ வந்து நீங்கள் நியூவாக அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் 8, அதாவது ஃபில் ஃபார்ம் 8 தான் நம்ம ஷிஃப்டிங் அண்ட் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாக தான் நம்முடைய தொகுதியிலிருந்து ஒரு இன்னொரு தொகுதிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அல்லது இருக்கிற தொகுதியே நம்ம வந்து இருக்கிற அந்த ஓட்டு போகிற இடத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொகுதியை மாற்றிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து யாருக்கு பண்ண போகிறீங்க, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுடைய எபிக் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பீங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்த டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்களுடைய செல்ஃப் அப்படின்ற உங்களுடைய ஓட்டர் ஐடி டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேறு யாருக்குன்னா பண்ணுறீங்க அப்படின்னா அதர் எலக்ட்ரோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஷிஃப்டிங் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு போகிறீங்களா அல்லது வித் இந்த தொகுதிக்குள்ளேயே நீங்கள் மாற்றிக்கிறீங்களா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன், வித் இந்த அசம்பிளி கன்சிடென்சி, அவுட் சைட் அசம்பிளி அண்ட் கன்சிடென்சி. ஸோ பார்த்திங்க அவுட் சைடு அசம்பிளினா ஸோ ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு போகிறது, வித் இந்த தொகுதிக்குள்ளே ஒரு செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ளே ஒரு ஊரில் இன்னொரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து வித் இந்த அசம்பிளி கன்சிடென்சி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓட்டு போகிற இடம் நியர்பையாக எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு நியர்பையாக இருக்கிற உங்களுக்கு வந்து செலெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து வித் இந்த அசம்பிளி கன்சிடென்சி அப்படின்னா ஸோ ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் ஒர்க்கு தான். ஸோ ஒரு தொகுதிக்குள்ளேயே நீங்கள் மாற்றிங்க அப்படின்னா வித் இந்த அசம்பிளி கன்சிடென்சி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். ஸோ மற்ற எதுவுமே நீங்கள் இதில் தொடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த அட்ரஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த தொகுதிக்கு மாறுறீங்க, அதாவது எந்த கன்சிடென்சியில் நீங்கள் வந்து எந்த அட்ரஸுக்கு மாறுறீங்களோ அந்த அட்ரஸ், ஸோ இப்போ என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸுக்கான ப்ரூஃபை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுவானாலும் நீங்கள் அட்டாச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு எதனா ஒரு ப்ரூஃப், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க வாடகை ரெண்டில் இருக்கீங்க, இப்போ ஒரு 100 இடத்துலேருந்து 100 இடத்துக்கு நீங்கள் ரெண்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். ஸோ என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்ட்ரீட் நம்பர் அது எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் வீரபாகு நகர், அதுமாரி ஸோ உங்களுடைய ஸ்ட்ரீட் ரோடு அப்படி கொடுத்துட்டுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து தமிழில் கன்வெர்ட் ஆகும். ஸோ தமிழில் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகலை, ஸோ சரியாக வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் இன்புட் டூலை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கூகுள் இன்புட் டூவில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஊரை வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஸோ அது டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தமிழில் எக்ஸாக்டாக வரலை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கூகுள் இன்புட் டூவில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது சிம்பிளாக இருக்கும். ஸோ கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லிங்கே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன டைப் பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டங் இங்கிலீஷ்லேயே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய நான் அப்படின்னா ஸோ NAAN அப்படின்னு சொல்லிங்கன்னா நான் அப்படின்ட்டு வரும். ஸோ உங்களுடைய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தமிழில் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கேருந்து காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதனால் நீங்கள் தமிழ் டைப்பிங் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் குடுவஞ்சேரி அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் இங்கே காப்பி பண்ணி
ஜஸ்ட் அங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சிம்பிளாக தான் இருக்கும். இதேமாரி நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக வந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து குடுவாஞ்சேரி எக்ஸாக்டாக வரல. ஸோ அதனால் நான் கூகுள் இன்புட் டூல் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே டைப் பண்ணி மாற்றிக்கிறேன். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நியர்பையாக என்ன போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பின்கோடு, அதோடைய பின்கோடு நம்பர் என்ன அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதேமாரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி தாலுக்கா என்ன, உங்களுடைய மண்டல், அதாவது உங்களுடைய நியர்பையாக இருக்கிற தாலுக்கா என்ன அப்படின்ற ஆப்ஷனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னாலும் ஓகே, ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குனாலும் ஓகே. ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதர் டாக்குமெண்ட், எனி அதர் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட் வந்து 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனையும் நீங்கள் வந்து இதில் அந்த ஊரையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ மேலே கொடுத்துருக்க அந்த கேப்சாவையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சாவையும் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அந்த கேப்சா உங்களுக்கு வந்து விசிபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரீலோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ரீலோடோ அல்லது தப்பாக என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை அகைன் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கேப்சா என்ட்ரு பண்ணிட்டோம். ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபைனலாக ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் கரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக ஷோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கீப் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி கீழே உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கீப் எடிட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஓகே அப்படின்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் மாரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய தொகுதி வந்து மாறிடுச்சா இல்லையா, ஸோ மாறலை அப்படின்னா ஸோ ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இஷ்யூஸை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைனா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன், அதாவது இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹோம் பேஜை கிளிக் பண்ணாலே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் இந்த அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஷோ ஆகும். அதிலே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க்கர் மாரி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்முடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சப்மிட் பண்ணி ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸ் நம்பரையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சியாக செக் பண்ணிட்டு இருங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஸோ 1 வீக்குள்ளே உங்களுடைய இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து தொகுதி மாறலை, ஸோ பெண்டிங்கில் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வரைக்கும் நீங்கள் கூட டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமும் மாறலை அப்படின்னா நீங்கள் எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக்